வணக்கம். எங்கள் மாடி தோட்ட குரூப்பில் ஒரு அக்கா வந்து எனக்கு அத்தி மரம் கட் பண்ணி சின்ன கட்டிங்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த குச்சி வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன். சோத்துக்கத்தாழையெல்லாம் தடவி வெயில் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு தொட்டியை போட்டு மூடி வச்சுருந்தேங்க. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தா 2 இலை வந்திருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் வெயில் படாமல் வெயிலோ காற்றோ அந்த இதெல்லாம் படாமல் கொஞ்சம் மூடியே வச்சுருந்தோன்னா கொஞ்சம் நல்லாவே வளரும். அதனால தான் திரும்ப மூடி வச்சுட்டு கொஞ்சம் இலைகள்லாம் நல்லா வளர்ந்து கொஞ்சம் வேர் அடியில் வேர் பிடிச்சதுக்கப்புறமா அதை ஓப்பனில் விட்டுலான்னு சொல்லிட்டு திரும்ப மூடியே வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளை தூதுவளை. சாதா தூதுவளை வந்து பர்பிள் கலரில் பூ பூக்கும். இந்த பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அந்த தூதுவளையை விடவே இதில் வந்து மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த செடியும் ஒன்று வளர்த்துட்டு வரேன் இந்த மாடி தொட்டியில் வச்சு. இது பார்த்திங்கன்னா பூ மட்டும்தான் வெள்ளை கலர் இருக்கும். மற்றபடி இலையோட இதெல்லாம் முள் எல்லாமே அந்த சாதா தூதுவளையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இதுவும் காய் காய்ச்சி பழம் வருதுங்க. அந்த பழத்தையும் எடுத்து வச்சு அதையும் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த தூதுவளை பூ வெள்ளை கலர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சுண்டைக்காய் செடியிலையும் பூ வந்திருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே 5 இதழ் கொண்டு நடுவில் அதே மஞ்சள் கலர், பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குதுங்க. நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.